ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் என் வீட்டில் ஒரே ஒரு மாங்காய் இருந்தது. இது புளிப்பு மாங்காய். மீன் குழம்புக்கெல்லாம் சாம்பாருக்கெலாம் போடலாம். அதனால் இருந்தது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு மாங்காய் இருந்தது. அதுக்கு இனிப்பு பச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். வாங்க பார்ப்போம் எப்படின்ட்டு. நான் ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டு கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு வச்சுக்கினேன். நம்ம வெல்லம் போடலாம், நாட்டு சர்க்கரை போடலாம். அதனால் நாட்டு சர்க்கரை தான் நம்ம வீட்டில் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெல்லமும் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் கழுவிட்டு சிறு சிறு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம தோல் சீவியும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் செஞ்சேன். அப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் அது இதுன்னு போட சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச மாங்காவை போட்டு நம்ம தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே அவியணும். நல்லா மூடி வச்சிடணும். நல்லா அவிஞ்சு சுருண்டு வரும். நல்லா சுருண்டு வந்த பிறகு அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டு நல்லா பெரட்டணும். பெரட்டின பிறகு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல, வெறிய மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் வெறிய மிளகாத்தூள் போட்டு நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போகணும். நல்லா சுருண்டு வந்துடும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருண்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நல்லா வெந்துடும். நம்ம தோலெல்லாம் எடுக்கலாம். இருந்தாலும் தோலை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக ஆகிடும். நறுக்கு முறுக்குன்னு இருக்காது. நான் நல்லா நறுக்கு முறுக்குன்னு இருக்கிறதுக்காக தோலை எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம தேவையான நாட்டு சர்க்கரை போட்டு பெரட்டி நல்லா எண்ணெய்லாம் சுருண்டு வந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது சும்மாவே நம்ம சாப்பிட்றப்போ இதே எனக்கு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்கன்னா இன்னும் பெரிய மாங்காவாக இருக்கணும். நான் இது உங்களுக்கு சாம்பிளுக்காக செஞ்சு காமிச்சேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா இது கொஞ்சம் கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதே நம்ம சீவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, சடன்னு இருக்கும். இது தோலோடு இருந்தது நல்லா இருந்தது. ஓகே பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.